மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வர் அஜித் பவார் நேற்று விமான விபத்தில் மரணம் அடைஞ்சாருங்க. அவரோட சேர்ந்து 5 பேரும் உயிரிழந்துட்டாங்க. தேசியவாத காங்கிரஸ் தலைவரான அஜித் பவார், இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 66. மும்பையிலிருந்து அவரோட சொந்த ஊரான பாரமதிக்கு லியர்ஜெட் 45 என்ற சின்ன விமானத்தில் இவர் பயணம் செஞ்சிருக்காரு. இவரும் பாதுகாப்பு அதிகாரி, விமான பணிப்பெண், ஒரு ஆண் ஒரு பெண் என 5 பேர் இவங்களோட பயணம் பண்ணியிருக்காங்க. 8:10 காலையில் புறப்பட்டிருக்கு இந்த விமானம். ஆனால் 8:45 மணிக்கு கட்டுப்பாடு இன்றி இது வெடித்து சதறிடுச்சுங்க. விமான விபத்தை நேரில் ஒருத்தவர் பார்த்துருக்காரு. எப்படிங்க விமானம் வெடிச்சது அப்படின்னு கேட்டப்ப, காற்றில் ஆடியபடி அந்த விமானம் வந்துச்சுங்க. தரையில் மோதிய உடனே தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. விமானம் தீப்பிடிச்சு எரிஞ்சதில் யார் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்திருக்கு. அந்த நேரத்தில் அஜித் பவார் கட்டியிருந்த வாட்சை வச்சு தான் அஜித் பவார்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே அவரை ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. சற்று நேரத்திலேயே தீயணைப்பு வீரர்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அஜித் பவாருக்கு 66 வயசுங்க. மனைவி சுனேத்ரா ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 பசங்க. அஜித் பவாரின் இறுதி சடங்கு பார்த்தீங்கன்னா பாரமதியில் அவங்களுக்கு அரசு மரியாதையோட நேற்று நடந்திருக்கு. விமான விபத்தானது வேற எதுவும் பிரச்சனையா அப்படின்னு விசாரிக்கிறப்ப எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா லியர்ஜெட் 45 விமானத்தில் எந்த கோளாறும் இல்லைன்னு தகவல் வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, போதிய வெளிச்சம் இல்லாதனால தான் இந்த விபத்துக்கு காரணம். ஏன்னா பனிமூட்டம் அதிகமாக இருந்தனால விமானம் இயக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அதனால் வெளிச்சம் இல்லாதனால தான் விமானம் வெடிச்சதுக்கு ஒரு காரணமே சொல்லலாம். லியர்ஜெட் 45 விமானத்தில் எந்த கோளாறுமே இல்லை. மோசமான வானிலையும் போதிய வெளிச்சமும் இல்லாதான் இந்த விபத்துக்கு காரணம்னு சொல்கிறாங்க. உயிரிழந்த விமானிகள் 2 பேருமே மிகச்சிறந்த விமானிகள்னு அந்த நிறுவனம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அஜித் பவார் 6 முறை துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்காருங்க. அஜித் பவாரோட ஆசையே முதலமைச்சராக பதவி ஏற்கணும்னு தான் அவரோட நெடுநாள் ஆசையாகவே இருந்திருக்கு. விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதல்வரான அஜித் பவாரோட உடல் அவரது சொந்த ஊரில் முழு அரசு மரியாதையோட தகனம் செய்யப்பட்டதுங்க.